அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் உலக அணுகல் தன்மை தின நாள் வாழ்த்துக்கள். அணுகல் தன்மை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நம்ம புத்தக தினத்தை முன்னிட்டு நிறைய புத்தகங்கள் வாங்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி 2வது தொகுதியாக கீராவுடைய 9 படைப்புகள், மொத்தம் அவரோட தொகுப்புகள் முழுசும் நம்ம வாங்கியிருக்கோம். அதைத்தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அணுகல் தன்மை என்பது ஊனமுற்றோர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் எல்லோருமே எல்லாவற்றையுமே அவங்களுக்கு இப்போ தேவையான வகையில் கிடைக்கிற மாதிரி செய்யணும். அப்போ இல்லை தமிழ் சூழலில் புத்தகங்கள் இன்னும் அவர்கள் படிப்பதாக சொந்தமாக படிக்கும் அளவுக்கு இன்னும் உருவாக்கப்படவில்லை. முக்கியமாக மின்னூல்கள், ஒலிநூல்கள் போன்றவையெல்லாம் வரணும். அதே மாதிரி பிரெயில் நூல்லாம் வரணும். ஆனால் இன்னும் வரலை. அது நிச்சயமாக அந்த சூழல் மாறணும். அதுக்காகவே தான் நம்ம என்ன செய்கிறோம்னா, இது மாதிரி அச்சு நூல்களை வாங்கி பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காக மின்னூலாக மாற்றித்தரக்கூடிய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி நிறைய நூல்களை புத்தக தினத்தில் வாங்கியிருந்தோம். அதில் நிறைய நூல்கள் நம்ம நண்பர்கள், பார்வை மாற்றுத்திறனாளி நண்பர்கள் பரிந்துரைத்தது தான். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து முத்துநாகராஜ் என்ற நண்பர் பரிந்துரைத்த கீராவுடைய 9 தொகுதிகள். மொத்தம் அவரோட படைப்புகள் 9 தொகுதிகளாக பகுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நம்ம வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 5200 ரூபாய்க்கு 15% தள்ளுபடியில் வாங்கியிருக்கோம். 6500 பக்கங்கள் கொண்ட புத்தகம். புத்தக கண்காட்சியில் 4000 ரூபாய்க்கு கூட கிடச்சிருந்துச்சு இந்த வாட்டி, சென்னை புத்தக கண்காட்சியில். சரி, அந்த புத்தகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 9 தொகுதிகளாக இருக்குது. இதை வந்து அன்னமகரம் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. 1975 அவரோட வேட்டி அப்படிங்கிற ஒரு நூல் வெளியாச்சு. அதற்கு பிறகு 2021 மிச்ச கதைகள் இறுதி நூல். கிட்டத்தட்ட 46 ஆண்டுகளாக 50க்கும் மேற்பட்ட நூல்கள் அன்னமகரம் பதிப்பகத்திலேருந்து வெளியாகிருக்கு. இதில் வந்து அவர் எழுதுனது, தொகுத்தது, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் அடங்கிய புத்தகங்கள் வந்திருக்கு. இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது முதல் தொகுதி அவருடைய நாவல்கள். அவருடைய நாவல்கள் வந்து முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோவல கிராமம், கோவலபுரத்து மக்கள், அதே மாதிரி வேதபுரத்தாருக்கு, அதே மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. உங்களுக்கு அந்தமான் நாயக்கர், பிஞ்சுகள் போன்ற நாவல்கள் எல்லாமே அவர் எழுதுனது தான். அந்த நாவல்கள் முழுசும் அந்த முதல் தொகுப்பில் இருக்குது. அதை நீங்கள் வாங்கலாம். அடுத்து நம்ம 2வதாக பார்க்க போகிறது வந்து அவருடைய சிறுகதைகள், சிறுகதைகளும் குறுநாவல்களும் 2வது. உங்களுக்கு முக்கியமாக தெரியும் அவரோட நாற்காலி அப்படிங்கிற சிறுகதை உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி அவரோட நிறைய சிறுகதைகள் முக்கியமானது. அதில் முக்கியமாக தொண்டு அப்படிங்கிற ஒரு சிறுகதை, பாலியலும் பசியும் முக்கியமாக மனிதனோட தேவைக்கு முதன்மையானது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வயிற்று பசி ஆற்றுறத அன்னதானம் அப்படிங்கிற சொல்லி நம்ம சொல்கிறோம். அதே சமயம் இந்த பாலியல் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அவங்களை பற்றியான ஒரு கதை தான். காமு அப்படிங்கிற ஒரு பெண்மணியை வைத்து தொண்டு, அதையும் ஒரு தொண்டாக செய்வதாக, அது விரசமெல்லாம் இல்லை, அது தொண்டாக, முக்கியமாக முதுமை அடைந்தவர்கள், பெண்ணை அதாவது மனைவியை இழந்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் அவர் தானமாக தன் உடலை தருகிறார் அப்படிங்கிற மாதிரியான கதை அமைப்பில் அந்த கதை வந்திருக்கும். இப்படி அந்த காலகட்டத்திலே அவ்வளோ சிறப்பாக சிந்திச்சிருந்தார். அடுத்து 3வது வந்து அவர் தொகுத்த அவரோட கட்டுரை, அதாவது இதழ்களில் வந்த கட்டுரைகள், கரிசல் காட்டு கடுதாசி, அது மாதிரி பெண் என்னும் பெருவழி, மனுசங்க, இது மாதிரி நிறைய அவருடைய அந்த ஆனந்த விகடன் உள்ளிட்ட பல இதழ்களில் வெளிவந்த அவரோட கட்டுரை தொகுப்புகள், அதாவது அவர் வெளியிட்ட தொடர் கட்டுரைகள் அந்த 3வது தொகுப்பில் இருக்குது. அடுத்து நம்ம 4வதாக பார்க்க போகிறது வந்து அவர் தொகுத்த கட்டுரைகள். ஃபஸ்ட்டு தொடராக வந்த கட்டுரைகள், இது வந்து அவர் தொகுத்த கட்டுரைகள். அன்னப்பறவை, நண்பர்களோடு நான், அதே மாதிரி அவரோட நேர்காணல்கள், அவர் எடுத்த நேர்காணல்கள், அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் பற்றியான ஒரு கட்டுரை தொகுப்புன்னு மொத்தம் அந்த தொகுப்பெல்லாம் அந்த 4வது கட்டுரை தொகுப்பில் இருக்குது. அடுத்து நம்ம 5வதாக பார்க்க போகிறது வந்து அவருடைய தனிக்கட்டுரைகள். முக்கியமாக அவருடைய தனிக்கட்டுரைகள் மிகவும் சுவாரஸ்யமானது தான். அவரோட இலக்கிய ரசனைகள் எல்லாத்தையும், கீராங்கிறத ஒருவர் வெறும் கதை சொல்லியாக ஒரு இதாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதையும் தாண்டி அவர் மிகுந்த ரசனைக்காரராக, இலக்கியத்தில் கரை கண்டவராக அவர் எப்படியெல்லாம் இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கட்டுரைகள் பேசுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நாட்டுப்புற கதைகள். இது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை மிகவும் முக்கியமானது. தொகுப்பு 1 நாட்டுப்புற கதைகள் வந்து 6வது தொகுதியில் தொகுதி 1 இதில் வந்திருக்கு. முக்கியமாக நாட்டுப்புற பாலியல் கதைகள் இருக்குது. அதை தாண்டி இன்னும் நிறைய கதைகள். ஏன்னா இன்னைக்கு கிராமங்கிறது முக்கியமாக ஒரு நகரமாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நகரத்தை கிராமங்கிறது மாற்றிவிட்டது. கிராமம் நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா நம்ம மண்ணுக்குன்னு ஒரு மரபு இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள், அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே அந்தந்த மண்ணுக்குரியது. அதோட மரபை நம்ம இன்றைக்கி விட்டுட்டு இன்றைக்கி நம்ம வந்து பல
இறக்குமதி செய்யப்பட்ட கலாச்சாரத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கோம். ஜாதியம் போன்ற கசடுகள் அந்த கிராமத்தில் இருந்தாலும் அதை தாண்டி மரவார்ந்த அறிவு அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல, அதுவும் அந்த கிராமத்தில் தான் இருக்குது. அதை நம்ம இன்றைக்கி மொத்தமாக தொலைச்சிக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. இது ரெண்டாவது, இதுவும் அவரோட கதை தொகுப்பு தான். இதுவும் அந்த நாட்டுப்புற கதைகள் தான். நாட்டுப்புற மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கதைகளை அவர் தொகுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட பலரும் கலனியூரன், பாரதி தேவி, இப்படி பல நண்பர்கள் பலரோட உதவியோட அவர் தொகுத்த தொகுப்பு தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமாக இன்றைக்கி வந்து எல்லாத்தையுமே சுருக்கி சொல்கிற காலகட்டம் வந்துருச்சு. காலேஜ்னால் அதுக்கு ஒரு குறியீடு வச்சுருக்கான், 2 எழுத்து தான் சொல்கிறேன். இது மாதிரி நிறையா இருக்குது. குட் மார்னிங்க்கு ஒரு 2 எழுத்து தான். அப்போயில் கடிதங்கிறது இன்றைக்கி எழுதாமலே போயிடுச்சு. அப்போயில் இந்த கடித இலக்கியத்தை இதில் நம்ம பார்க்க முடியுது. அவரோட கடிதங்கள் எல்லாம், அவருக்கு எழுதின கடிதங்கள், அவர் எழுதின கடிதங்கள் எல்லாம் இதில் தொகுக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக ஏன் கடித இலக்கியம் முக்கியமானது, அது ஏன் இலக்கியமாக மாறுதுன்னா, அது நன்கு பட்டை தீட்டப்பட்டு எழுதப்பட்டது. ஒரு சாதாரணமாக இல்லாமல் அந்த காலகட்டத்தில் படைப்பாளர்களுக்கிடையே ஒரு உரையாடல் இருந்துச்சு. பாரதியோட கடிதங்கள் இலக்கியமானது போல் இவரோட கடிதமும் முக்கியமான இலக்கியமாக மாறி இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம இறுதியாக பார்க்க போகிறது வந்து அவருடைய இந்த வழக்கு சொல்லகராதி. முக்கியமாக கரிசல் வட்டாரத்தோட தந்தைன்னு சொல்லுவாங்க, முன்னத்தியர்னு சொல்லுவாங்க. அவரோட கதைகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், பெரும் பேச்சு வழக்கு தான் முதன்மையானதாக இருக்கும். முக்கியமாக அந்த காலகட்டத்தில் எழுத்து நடை முதன்மையானதாக கொள்ளப்பட்ட அந்த காலகட்டத்தில் பேச்சு வழக்குங்கிறது முதன்மையானதாக இருந்துச்சு. ஏன் பேச்சு வழக்கு எல்லாருக்குமே புரியாதே, சங்க இலக்கியத்துலேயும் சில வார்த்தைகள் புரியலை, அதுக்காண்டி நம்ம விட போகிறது இல்லை, தேடி கண்டுபிடிக்கிறோம்ல, அது மாதிரி தான் பேச்சு வழக்கையும் நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னவர். முக்கியமாக அவர் இந்த நல்லா அப்படிங்கிற சொல், அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் நான் இல் ஒரு 3 ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு லா அப்படின்னு எழுதுவார். ஏன்னா ஒரு பேச்சு வழக்கை எழுத்தில் அப்படியே கொண்டு வர்றது, சரி அப்படின்னு எழுதும்போது அந்த அளவடைகளை உள்ளே கொண்டுட்டு வர்றதா இருக்கட்டும், இப்படி ஒரு, ஏன்னா பேச்சு வழக்கை எழுதுறதுல ஒரு முன்மாதிரியும் கிடையாது. அப்போ இது மாதிரியான சில நடையியல் கூறுகளை அவரோட படைப்புகளில் கொண்டுட்டு வந்தார். இப்படி மொத்தமாக 9 படைப்புகளை அவர் அந்த 9 நூல்களாக அவரோட முழு படைப்புகளும் தொகுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதை வாசகர்கள் வாங்கி படியுங்கள். நாங்களும் படிக்க இருக்கிறோம். படித்துவிட்டு இதை பற்றியும் பேசலாம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.